சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இங்கேயும் எட்டி பாருங்க, எல்லாரும் கேட்பாங்கல்ல, குணா தம்பி ஹிந்தில, குணா தம்பி ஹிந்தில வா. ரூபாக்கா இல்ல, தமிழ் லைவ், தமிழ் லைவ் சொல்லுங்க. என்ன ஹிந்திக்காரிக்கு சப்போர்ட்? யாரா இருந்தாக்கா எல்லாருமே மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும்லக்கா. ஹிந்தியா இருந்தானா, தமிழா இருந்தா, தெலுங்கா இருந்தா என்னக்கா, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. குணாபுரம் பக்கத்து வீட்டில் சொல்லி கமெண்ட் போட சொல்லு. இங்க உள்ளவங்களே கமெண்ட் கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்களே, ஏன் கவிப்புறம் உங்களுக்கு இந்த ஆசை? குணா தம்பி சும்மா லொலலாகி நாங்க ரிப்ளை பண்றோம். பக்கத்து வீட்டுல இருந்து சண்டை போட வராம சரிதான். ஐயோ கடவுளே. ஆமா இல்லக்கா, இல்ல என்ன ஆமா, எது ஆமாவா, 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 ஆமாவா. ப்ரோ எடு அந்த கட்டைய. என்ன கட்டைய எடுன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திருக்கீங்க? ஏக்கோ பசி கண்ணை மறைச்சிச்சா? இதுதான் ஊர்ல கட்டையா ஏக்கோ? பசி எங்க அக்காவுக்கு பசியில மயக்கத்துல கிடக்குறாங்க அக்கா. குணா ப்ரோ அப்படிங்கிறாங்க. நம்ம கொப்பி ப்ரோ என்னோட கொட்டை. ஐயோ கடவுளை, சிரிப்பு சிரிப்பா வந்தாக்கா. ரூபா சாரா, ரூபா சிரிப்பு அடக்கல, ரூபா அக்கா, ரூபா சாரு. கோடாரி இருக்கு அக்கா, கோடாரில் கட்டலுக்கா, அதனால ஆத்தாடி இவ்வளவு விவரமா இருக்கீங்களே. ரூபாக்கா பல்டிச்சு வந்து கேளுங்க, யார் யார் சார், யார் சார், யாரை பார்த்து சார் சொன்ன, யாரை பார்த்து சார் சொன்ன அப்படி கேளுக்கா. சாரா ரூபா சார் சிரிப்பு அடக்க முடியல. அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா, அன்னைக்கு பிரியாண்ட கேட்டேன், அப்படிதான் சொன்னுச்சு, ஆமான்னு சொல்லுச்சு. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவீங்க, அதனால சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரு டவுட் அக்கா. ஐயோ வாய்ஸ் டைப்பிங் தப்பா வந்துட்டு ரூபாக்கா. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது மொழிகிட்ட. இந்த பெண்களுக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருச்சாக்கா. ரூபாக்கா இப்ப என்ன பண்றாங்க, எக்கா நீங்க பார்த்தானே பண்றீங்க குணா ப்ரோவ, என்ன பண்ற நீ அப்படின்னு. அதானே குணா ப்ரோ, அது என்ன சாரு ப்ரோ, என்ன டவுட்டா அக்கா? மச்சம் இருக்குல்ல, மச்சம், மச்சம் வந்து குட்டி போடுமா? மச்சம் குட்டி போடுமா சொல்லு அக்கா. ஆமா மல்யுத்தம். அக்கா மச்சம் குட்டி போடுமா? இது எனக்கு ரொம்ப நல்லா டவுட் இருக்கு அக்கா, சொல்ல அக்கா. குட்டி போடுமா? மயில் ரெக்கை வந்து குட்டி போடும். சின்ன பிள்ளைல அது உள்ளார அந்த ஒரு ரெக்கையை பிடுங்கி வச்சு கொஞ்சமா அரிசி போடுமா, அது அரிசி தின்னுபிட்டு குட்டி போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மச்சமும் குட்டி போடுமாக்கா, தெரியல அக்கா. எது என்ன என்னக்கா ஹாங்கிறீங்களா? சாப்பிட்டியா, என்ன சாப்பிடுமா? அப்பா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்புப்பா, வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சுக்க, வேற ஒன்றும் பண்ணலப்பா. நான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லைப்பா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்ன பண்றது? இதை நான் அனுபவிக்கிறேன், அதனால உன்னை கேட்குறேன். இதை நான் அனுபவிக்கிறேன் அக்கா. என்ன அப்பா இதை கமெண்ட் பண்ணிருக்காரு. சாப்பிடல, ஏன் சாப்பிடலப்பா, ஏன் சாப்பிடல?